படித்து பட்டம் வாங்கியவன் தவறு செய்யலாம், பல்கலைக்கழகமே தவறு செய்கின்றதே. பிரம்மாதான் அனைத்தையும் கற்றுணர்ந்த படைப்புக் கடவுள். படைப்புக் கடவுளுக்கு பிரணவப் பொருளின் விளக்கம் தெரியவில்லை. காரணம் தான் என்கின்ற அகந்தை, அகம்பாவம். எது இன்பம்? பணத்தால் வருவதா, புகழால் வருவதால், கல்வியால் வருவதால், ஞானத்தால் வருவதால்? இல்லை, பிறருக்கு செய்யும் உதவியாலும் மன நிறைவாலும் வருவதே உண்மையான இன்பம். அன்புக்குரியவர்களே, எது இன்பம்? ஒரு அற்புதமான கதைங்க. இந்த மண்ணுலகத்தில் முதலில் யாருக்கு இன்பம் கிடைக்கும்? ஆணவத்தையும் அகங்காரத்தையும் விடுபவருக்குத்தான். இந்த மண்ணுலகில் வேதத்தை கற்றுணர்ந்து வேதங்களுக்கு அதிபதியாக இருந்த பிரம்மா சிவனை பார்த்து முருகனை பார்க்காததால் முருகன் ஓம் என்கின்ற பிரணவப் பொருளுக்கு விளக்கம் கேட்டு விடை தெரியாததனால் தலைகுட்டி சிறை வைத்து சிவனிடத்தில் முறையிட்ட போதும் சொன்னது, படித்து பட்டம் வாங்கியவன் தவறு செய்யலாம், பல்கலைக்கழகமே தவறு செய்கின்றதே. பிரம்மாதான் அனைத்தையும் கற்றுணர்ந்த படைப்புக் கடவுள். படைப்புக் கடவுளுக்கு பிரணவப் பொருளின் விளக்கம் தெரியவில்லை. காரணம் தான் என்கின்ற அகந்தை, அகம்பாவம். சூரபத்மன் முருகன் எதிரெதிர் துருவம். ஆனால் அவன் ஏன் முருகனால் ஆட்கொள்ளப்பட்டு சேவர் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றி கடைப்பல் முளைக்காத பாலகன், காற்சிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன் என்பதை அவன் ஆணவமாக பேசிய பேச்சுத்தான் அவன் உடலை கூரறுத்தது. முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம் எக்கோடி ஆறாலும் வெல்லப்படாத ராவணன், ராமனுடைய ஒத்த அம்பில் மலையாக இருந்தவன் மண்ணோடு போனான். காரணம் என்ன? ஆணவம், தான் என்கின்ற அகம்பாவம். இரணியனுடைய தனிமனித புகழ் தலைக்கேறிய செயல். அப்போது எது இன்பம்? பணத்தால் வருவதா, புகழால் வருவதால், கல்வியால் வருவதால், ஞானத்தால் வருவதால்? இல்லை, பிறருக்கு செய்யும் உதவியாலும் மன நிறைவாலும் வருவதே உண்மையான இன்பம். ஒரு அறை, அந்த அறையின் கதவு திறக்கப்படுகிறது. ஒரு செல்வந்தர் உள்ளே வருகின்றார். எதிரிலே ஒரு முற்றும் துறந்த முனிவர் ஐம்புலன்களையும் அடக்கி காவி உடையை அணிந்து கொண்டு ஏதோ எழுதி கொண்டும் கொஞ்சம் மௌனமொழியாக கண்ணை மூடிக்கொண்டும் இருந்தார். வந்த செல்வந்தர் பணமும் பேரும் புகழும் படைத்த மனிதர். அவரை இவர் கண்டுகொள்ளவே இல்லை. கடும் கோபம் செல்வத்திற்கு. பிறகு இந்த முனிவர் கண்விழித்து, இந்த ஞானி கண்விழித்து, இந்த காவி உடைக்குள் இருந்த அந்த ஞான சூரியன் கண்விழித்து எதிரிலே இருந்த பெரியவரை பார்த்து, வாருங்கள் வாருங்கள், நீங்களா? உங்களுடைய குணம், உங்களுடைய நடத்தை, உங்களுடைய அதிசயம் எல்லாம் இப்பேற்பட்டது என்று சொல்லி முடித்தவுடன் அவர் விக்கித்து போனார். என்னுடைய முதல் சந்திப்பு இது. என்னை முறையாகவும் நீங்கள் ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஆனால் உங்கள் விழி என் மீது பட்டவுடனே என்னை ஸ்கேன் செய்வதைப் போல அப்படியே பிம்பம் பிரதிபலிப்பது எல்லாம் சொன்னீர்களே, என்ன காரணம்? அவர் ஒற்றை புன்முறுவலுடன், எல்லாம் இருக்கட்டும், இனியாவது உங்களுடைய அகம்பாவத்தை விட்டொழிந்து உங்களுடைய செல்வத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள் என்றார். செல்வந்தருக்கு கோபம் வந்துவிட்டது. ஒரு பக்கிரி போல காவி உடைக்குள் இருந்து எனக்கு நீ புத்திமதி சொல்வதா, எனக்கு உபதேசம் செய்வதா என்று கதவை தாளிட்டு வெளியில் வந்து விட்டார். 10 நாட்கள் கடந்தது. அந்த பெரிய மனிதர் மீண்டும் ஞானி இடத்தில் வந்து ஒரு ரசீதை போட்டார். இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய சமுதாய நல்வினை செய்யக்கூடிய ஒரு அமைப்பிற்கு பல லட்சம் பணம் கொடுத்து ரசீது பெற்றிருக்கிறேன். இப்போதாவது நீங்கள் எனக்கு நன்றி சொல்லுங்கள் என்றார். உடனே அந்த ஞானி எடுத்து பார்த்து படித்து சிரித்து, நான் ஏன் சொல்ல வேண்டும்?
உன்னுடைய பணத்தை ஏற்றுக்கொண்டது பெருந்தன்மை. உண்மையிலேயே நீ சிந்தித்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு. ஆச்சரியமாக இருக்கிறதா? அந்த பெரிய மனிதர் யோசித்தார், நான் ஏன் இந்த ஞானிக்கு நன்றி சொல்ல வேண்டும்? நாட்கள் கடந்தது. பொறுமையாக இருந்தார். தான் வைத்திருந்த பெரிய இரும்பு வியாபாரம், எண்ணெய் கிணறு எல்லாவற்றிலும் கிடைத்தது. அவருக்கு உறவுகளை ஒதுக்கி தள்ளினார், நட்பை சேர்க்கவில்லை. எப்போதும் வணிக சிந்தனை, பணம் 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 மட்டுமே கண்முன் தெரிந்தது. ஒரு நாள் பல ஆயிரம் மதிப்புள்ள டாலர் சரக்கை வெளிநாட்டுக்கு கப்பலில் அனுப்பினார். $150 காப்பீடு எடுக்க, இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டாம் என்று கணக்கு பார்த்தார். $40,000 மதிப்புள்ள சரக்கு போனது. பெரும் மழை, பெரும் புயல். துடித்து போனார். உதவியாளரிடம் இரவே எடுத்து காலையில் ரசீது அனுப்பிவிடு என்றார். ஆனால் காலையில் அங்கு பத்திரமாக சரக்கு சேர்ந்தது. ரசீதை கொடுத்தார். ஐயோ, $150 வீணாகிவிட்டதே, $150 வீணாகிவிட்டதே என்றார். மனம் துடித்தார். 30 வயதுக்கு உட்பட்ட அவருடைய ரோமங்கள் உதிர்ந்தது. பார்வையில் சுருக்கம். மனநோய்க்கு ஆட்பட்டு பணம் பணம் என்றார். மீண்டும் அந்த ஞானி இடத்தில் வந்தார். ஞானி சொன்னார், இப்போதாவது வருந்தியாவது உன் பணத்தை பிறருக்கு கொடு என்றார். வருந்தி சமயக்கூடங்களுக்கும் அனாதை ஆசிரமங்களுக்கும் இல்லாதவருக்கும் ஈந்து கொடுத்து மகிழ்ந்தார். சொல்லப்பட்ட முனிவர் சுவாமி விவேகானந்தர். அப்படி பணத்தை வாரி வாரி கொடுத்து பிறகு வாழ்க்கையில் பெரிய கொடைவள்ளல் என்று பெயரெடுத்தவர் அமெரிக்க நாட்டினுடைய ராக்பெல்லர். பிறகுதான் அவருடைய பணமும் அவருடைய செல்வமும் மருத்துவத்துறைக்கும், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மூளைக்காய்ச்சல் நோய்க்கும் காச நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிப்பதற்கு வித்தாக இருந்தது. அப்போது ஞானியிடம் அவர் கற்றுக்கொண்டது உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமும் ஏற்படுவது பணத்தால் அல்ல. இன்பம் எது என்று கேட்டால் கொடையால். கொடுத்து மகிழுங்கள், ஈழ்ந்து வாழுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.